அனைவருக்கும் வணக்கம். விக்சித் பாரத் பில்டத்தான் போர்ட்டலில் கைடு டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டீம் கிரியேட் பண்றது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பார்ல vbb.mic.gov.in அப்படின்னு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். VBB அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா விக்சித் பாரத் பில்டத்தானுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் VBB. நெக்ஸ்ட் அந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரிஜிஸ்டர் அண்ட் லாகின். ரிஜிஸ்டர் எப்படி பண்றது, லாகின் எப்படி பண்றது அப்படின்ற பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான டீம் கிரியேட் பண்றதுக்கு இங்க தெரியக்கூடிய லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும், டீச்சர் லாகின், ஸ்டூடெண்ட் டீம் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இன்னும் ஸ்டூடெண்ட்ஸுக்கான டீம் வந்து கிரியேட் பண்ணல, இப்பதான் பண்ண போறோம். ஸோ அதனால டீச்சர் லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு லாகினுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்றது எப்படி, கைடு டீச்சருடைய நேம் ரெஜிஸ்டர் பண்றது எப்படி, நெக்ஸ்ட் ப்ரீ சர்வே எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்ற பத்தி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டீம் கிரியேட் பண்றது எப்படி அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அங்க அதுக்கு நீங்க கிளிக் ஹியர் டு கிரியேட் டீம்ஸ் இருக்கு பாருங்க, இங்க கிளிக் பண்ணியும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். கிளிக் ஹியர் டு ஆட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, இங்க கிளிக் பண்ணியும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அல்லது டீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஐ பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க கிளிக் பண்ணியும் நீங்க வந்து டீம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கேயே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் ஹியர் டு கிரியேட் டீம்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணாலும் இந்த பேஜ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல பிளஸ் ஆட் டீம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது டீம் கிரியேட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டீமுக்கு ஒரு நேம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னு கொடுக்கலாம், சன், ஸ்டார்ஸ் அந்த மாதிரியும் கொடுக்கலாம், அல்லது சயின்டிஸ்டினுடைய நேம் கூட நீங்க கொடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த டீமுக்குன்னு சொல்லி இருந்துச்சுன்னா பதிவு பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னா கம்பல்சரி கிடையாது. ஸோ ரெட் கலர் ஸ்டார் இருக்கிறது எல்லாமே கம்பல்சரி பதிவு பண்ணணும். ஸோ இல்லை அப்படின்னு சொன்னா பதிவு பண்ண தேவை கிடையாது. ஸோ ஒரு டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 5 மாணவர்களை வந்து நம்ம ஆட் பண்ணணும். மினிமம் வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், இது செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டீமுக்கு மேக்சிமம் 5 மாணவர்கள், மினிமம் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 மாணவர்கள் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுடைய டீடைல்ஸை நீங்க இந்த இடத்துல என்டர் பண்றதுக்கு ஸோ உங்களுடைய எம்இஸை நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கிருந்து மாணவர்களுடைய நேமை கூட நீங்க காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாணவர்களுடைய நேமை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த மாணவருக்கு நேரம் டிசபிலிட்டி கேட்டிருப்பாங்க. அந்த மாணவர் வந்து மாற்றுத்திறன் உள்ள மாணவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்படி இருந்தாருன்னா இதில் அவருக்கு எது பொருத்தமா இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. பிசிக்கலி சேலஞ்சடா, விசுவலி சேலஞ்சடா அப்படின்னு சொல்லி. இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஏஜ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவர் எந்த கிளாஸ் படிக்கிறாரு அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவருடைய ஜெண்டர் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. பென் நம்பர் வந்து கம்பல்சரி கிடையாது. இது வந்து யூடைஸ் பிளஸ்ல வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு நம்பர் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அது தெரிஞ்சு என்டர் பண்ணுங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் 2 டீடைல்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ திரும்ப எம்இஸ் கூட போய்க்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இவருடைய டிசபிலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவருடைய ஏஜை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இவர் எந்த கிளாஸ் அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவருடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி 5 மாணவர்களையும் நீங்க ஆட் பண்றதா ஆட் பண்ணிக்கலாம். அல்லது இங்க தெரிய ரிமூவ் கிளிக் பண்ணி ஒரு டீமுக்கு 2 மாணவர்கள் கூட நீங்க வந்து ஆட் பண்றதா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 மாணவர்களுடைய விவரங்களை பதிவு பண்ணிட்டேன். பதிவு பண்ணிட்டு பாருங்க, ஒரு டீமுக்கான நேம் கொடுத்துட்டேன். அந்த டீம்ல 5 மாணவர்களுடைய விவரங்களையும் பதிவு பண்ணிட்டேன். பதிவு பண்ணிட்டு கிரியேட் டீமை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டீம் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டீம்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸினுடைய டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீம் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஐடி அண்ட் அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீமுடைய நேம், நெக்ஸ்ட் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. திரும்ப இங்க தெரியக்கூடிய அந்த ஐ பட்டன் நீங்க கிளிக் பண்ணி
செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க டீமோட நேம், அவங்களுக்குன்னு ஒரு ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாகின் பண்ணும்போது இந்த ஐடி பாஸ்வேர்டை வச்சு தான் அவங்க வந்து லாகின் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு டிசேபிலிட்டி டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஏஜ், எந்த கிளாஸ், ஜெண்டர், இந்த விவரங்கள் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக எத்தனை டீம் வந்தாலும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பள்ளியில் ஒரு டீம் தான் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட டீம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாஸ்கோட கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ டீம் கிரியேஷனுக்கு நேரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் டிக் ஆகிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எத்தனை டீம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கோம், பதிவு பண்ணியிருக்கோம்னா 5 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் ஸோ டீமுக்கு நேரம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஸ்டார்டட்னு இருந்திருக்கும். இப்போ பாருங்கள் ஆட் மோர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டீமை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதாவது டீமுக்கான லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டையும் பார்த்துக்கலாம், டீமினுடைய நேம் பார்த்துக்கலாம், எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த டீம்ல இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கூடுதலாக ஆட் பண்றதுக்கு ஆட் டீம்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை கிளிக் பண்ணி கூடுதலான டீம்ஸையும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் திரும்ப இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேக் டு டீம்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இங்கே தெரியக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ திரும்ப லாக் அவுட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டீம் லாகின்ல அந்த ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணி உங்களுடைய இன்னோவேஷன் ஐடியாவை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரியா இருக்கும். அது எப்படி அப்படின்ற பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.